எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னா சின்ன ஒரு டூர் போகிறோம். சபா போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. எங்கள் கூடயே சேர்ந்து நீங்களும் பாருங்கள். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ராவல் டு சபா. இங்கேருந்து நம்ம சென்னையில் ஃப்ளைட் எடுத்து சபா ஏர்போர்ட்டில் இறங்கிடுவோம். 1:55 ஃப்ளைட்டு. அங்கே 4:30 மணிக்கு லேண்ட் ஆகும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். வந்து விட்டோம். இப்போ நம்ம நேராக போர்டிங் கேட் கிட்ட போக போகிறோம். கேட் நம்பர் 3 போகிறோம். கொஞ்சம் வெளியே போய் உட்காந்துடலாம். அப்போ தான் கொஞ்சம் ரஷ்ஷிங்காக போக மாட்டோம்ல, அதனால தான். செல்ஃப் ஸ்க்ரீனிங் முடிச்சாச்சு. இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்கோம். கேட் ஓப்பன் ஆகிடுச்சா? மேலே போயிட்டுருக்கோம். கீழே வசூல் வந்துட்டுருக்கேன். சுற்றி காட்டுறது தான். சுற்றி கட்டிட்டு இருந்தீங்களா? நான் ஏர்போர்ட்டுக்குள்ளே மேலே வந்தாச்சு. இதுதான் நம்மளோட கேட்டு. இன்னும் ஃப்ளைட்டு வரல. நம்ம கேட் 3ல் போகிற போகிறோம். என்னால் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் நம்ம ஏற போகிற ஃப்ளைட்டு. கேட் நம்பர் 3 இன்னும் கேட் ஓப்பன் ஆகலை. ஸ்டில் வெயிட்டிங்கில் தான் இருக்கும். ஃப்ளைட்டு வந்து விட்டது. எனக்கு ஒரு சில பயம் இருக்குது ஃப்ளைட்டில். ஆக்சுவலி இந்த மழை இடிலாம் கொஞ்சம் பயப்படுவேன். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து மழை வேறையா மாதிரியாக இருக்குது. போயிடலாம். 2 hour தானே ஓடிடும். ஓகே, கேட்டு வந்துட்டாங்க. நாங்கள் உள்ளே போகிறோம். ஃப்ளைட் ஏற சென்று கொண்டிருக்கிறோம். சீட்டு 19 இதானே? இதுதான் நம்ம சீட்டு. இந்த லக்கேஜ் கொடுங்க. நம்ம லக்கேஜ் வைக்கிறாங்க. இதுதான் நம்ம சீட்டு. இதில் தான் உட்காந்து. ஹலோ, டேக்கு ப்ராப்ளம் ஏறிக்கிட்டு இருக்காங்க. பேசஞ்சர் லோடிங் ஆகிட்டு இருக்காங்க. விண்டோ சீட் இதா. ஆக்சுவலி எனக்கு விண்டோ சீட்டு ரிக்வஸ்ட் பண்ணி நான் கேட்டிருந்தேன். அதனால் சீட்டு வந்து ரிக்வஸ்ட்டாக விண்டோக்கு பக்கத்துல. ஆக்சுவலி இவரோட சீட்டு தான் அவங்க கொடுத்துருக்காரு. வாழ்க்கையே கொடுத்துருக்காரு. சீட்டை கொடுக்க மாட்டாரா? அவங்க செல்ஃபி எடுத்துருவோம். ஃப்ளைட்டு வந்து ஒரு 1:55. இப்போ வந்து 1:47 ஃப்ளைட்டு மூவ் ஆயிடுச்சு. ஆல் டைம். ஆனால் எனக்கு கொஞ்சம் மாதிரியா இருக்கும். அந்த டேக் ஆஃப்க்கும் லேண்டிங் ஒரு மாதிரியா அப்படி பண்ண தெரியுங்களா? அது ரொம்ப எனக்கு மாதிரியா இருக்கும். நம்ம காடியில் கூட ஸ்பீடாக போகும்போது கொஞ்சம் மேட் ஆகிட்ட மாதிரியா இருக்கு. அப்படியே அந்தஸ்தலம் மறக்கிற மாதிரி அந்த ஃபீலிங் மாதிரியா இருக்கு. அது சொல்ல தெரியல, மாதிரியா இருக்கும். அது இப்போ ஆக போகுது எனக்கு. இப்போ வெளியே நமக்கு ட்ராவல் ஃபுல்லாக பேக்கேஜ் இருக்குதுன்னா அது நம்ம டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். இப்போ வெளியே வந்து நம்மளை ஏற்றிட்டு போகிறதுக்கு ஆள் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நேரம் நம்மளோட வெளியே போயிடலாம். ஃபோனில் வேறு சார்ஜ் கம்மியாக இருக்குது. யாராவது தாக்கு பிடிச்சா சரி சேர்ந்துடும். ரிசார்ட்டுக்கு போய் சேர்ந்துட்டா ஓகே, அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதை வெளியேறலாம். நம்மளோட ட்ராவல் ஏஜென்சி வந்துட்டாங்க.
ஆக்சுவலி நம்ம பேரெல்லாம் அப்படி பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க அப்படி பார்த்தா இல்லை, ஃபோன் பண்ணி கை காட்டினாங்க. கரெக்டான டைமுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. பார்ப்போம் கடைசி வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களானே. இப்போ நம்ம நேரம் செம்பூர் லைனுக்கு போக போகிறோம். அது நினைக்கிறேன் ஜேத்தியா போட்டா அதுதான் என்னமோ சொல்லுவாங்கள்ல, இந்த ஜேத்தி தானே. ஃபேரி இதை போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகணும். அது எனக்கு சரியாக தெரியல. ஃபஸ்ட் டைம் நல்லா பார்ப்போம் எப்படி போகணும். புறப்பட்டு விட்டோம். இப்போ நம்ம ஜெத்தி வந்துட்டோம். இங்கேருந்து தான் ஃபேரி எடுக்க போகிறோம். ஆனால் பாருங்கள் இருட்டிடுச்சு. இப்போ நீங்கள் இந்தமாரி டைமில் ட்ராவல் பண்ணுறது வந்து கொஞ்சம் வியூலாம் பார்க்க முடியாது. காலையில் ஃப்ளைட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். பாருங்கள் இப்போ பறக்க போகிறோம், பறக்க போகிறோம், மிதக்க போகிறோம். வெயிட் பண்ணுறோம். இதான் ஜெத்தி. இப்படி தான் ஏறி போவோம். அவர் தான் சோப்பு சட்டை போட்டு நிற்கிறது தான் நம்மளை ஏற்றிட்டு வந்தவர். மக்களே நம்மளோட போட் வந்துடுச்சு. நமக்கு தனியாக ப்ரைவேட்டாக போட்டு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க நேரம் ரிசார்ட்டுக்கு போயிடுவோம். நான் வியூவை காட்டுறாங்க. இப்படி போய்கொண்டு இருக்கிறோம். சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் விடிச்சு வெளிச்சத்தில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் வேகமாக தான் போகிறது. நம்ம போய்கொண்டிருக்கிறோம், மிதந்து கொண்டிருக்கிறோம். சூப்பராக இருக்கு. நம்ம தனியாக ஒரு போட்டில் போகிறோம் இல்லையா, அதே ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இவருக்கு வந்து அந்த ரிசார்ட்டுக்கு போகிற பாதையை மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. ஒரு ரிசார்ட்டாக நின்று கேட்டுக்கிட்டு இருக்காரு. எத்தனை மணிக்கு போய் சேரும்னு தெரியல. போவோம். இது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தானே, கடலில் சுற்றி பார்க்குறது. வெளிச்சத்தில் வந்துருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் இருட்டுறதுனால கொஞ்சம் மாறியா இருக்கு. ஆனால் நல்லா தான் இருக்கு. அது வந்துட்டு யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. கண்டுபிடிச்சாரு போல. நான் நேரம் ரிசார்ட்டை கண்டுபிடிச்சோன்னே அப்புறம் தான் சத்தமாக எடுத்து போகிறாங்க. இங்கே தான் போகிறோம். சாப்பாடு வந்து வெஜிடேரியன் நோட் வெஜ்லாம் கேட்டுக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சொல்லிடுங்க. நம்ம ரிசார்ட் வந்துட்டோம். இப்போ தான் வந்திருக்கோம். டைம் ஆச்சு பாருங்கள். மணி இப்போ தான் 7:20 ஆச்சு. ஆனால் இருட்டிடுச்சு. 8 மணி 8:30 மணி மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருட்டாயிடுச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருட்டிடுச்சு. 7 மணி ஆக போது. நமக்கு 7:30 மணி ஆகிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருட்டாயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் சாப்பாடுக்கு வெயிட் பண்ணுறோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் நேராக ரூமுக்கு போயிடுவோம். நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி சம்பூர்ணா ஒரு சின்ன டவுன் மாதிரி, தாவாவில் சம்பூர்ணா வந்து ஒரு குட்டி டவுன் மாதிரி. அங்கே வர்றதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 1.5 hour அந்த மாதிரி டைம் ஆச்சு. வந்துட்டோன்னே இங்கே வந்து ஜேத்தியில் வந்து இறங்கிட்டோம். ஜேத்தியில் வந்து இறங்கிட்டோன்னே நான் வந்து ஃபேரி சொல்லிட்டேன். அது ஃபேரி இல்லை, அது வந்து போட். எங்களுக்குன்னு தனியாக போட் வந்துருந்துச்சு. அந்த போட்டில் ஏறினோம். அதில் வந்து அதை மொழி சொல்லியா ஒரு இடத்த விட்டுட்டாரு தேடிட்டு இருந்தாருன்ட்டு அது ஒரு 45 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. அதனால தான் ரொம்ப இருட்டிடுச்சு. இப்போ நேரம் நாங்கள் ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு ஒன்றும் போகல. அந்த தான் சாப்பாடுலாம் இப்படி சோறு தண்ணி வந்து நம்ம இஷ்டத்துக்கு என்ன தண்ணி சாப்பிடுவோம். மீன் நல்லா பெரிய மீன். சாப்பாடு
நம்ம எங்கே போனாலும் கையிலேயே சாப்பிட்டு பழக்கம். இப்படி தான் ரூமுக்கு போகணும். தனியாக ரூம் இருக்குது. இது ரொம்ப இருக்கும். ரூம் டூர் தான், அதுதான் எடுக்க வந்தேன். லைட்டை காணும் மக்களே, வெயிட் பண்ணுங்க. லைட் ஏதோ பாருங்க, அங்கே இருக்கு அங்கே இருக்கு. ஓகே, 2 கட்டில் இருக்கிறது. நம்ம முதல்ல கொண்டு வந்த பேக்கை கழட்டி வைப்போம். கையெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு பேக்கை வச்சதான் வைக்கிது. இது வந்து அடிப்படை வாட்ஸ்அப் நம்ம கட்ட வேணாம். நல்லா இருக்கு. இங்கே அங்கே இருக்கா? நான் வளைச்சி காட்டுறோம். டூர் கைட் கூட அப்படி காமிச்சிருக்க மாட்டார். ஐயோ, இப்படி எட்டி பார்த்தா கடல் ரொம்ப இருட்டாக தெரியுது, ஒன்றும் தெரியல. ஆனால் எனக்கு காலையே நான் வீடு எடுக்கிறேன், இது காட்டுறதுக்காகவே எடுக்கிறேன். நல்லா காற்று, அதுவும் தாந்துட்டா செல்லு காற்று வருது. இப்படியே வெளியே போனால் அங்கிட்டும் கடல் தான், ஆனால் ரொம்ப பத்திரம். பார்த்தீங்களா, மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறார்கள். மீன் தான் பிடிக்கலாம். ஃபுல்லாக செல்லே தான். அங்கே தெரியுதா, அங்கே முன்னுக்கு தெரியுதா? அதெல்லாம் வந்து ஒரு நைட்டுக்கு 1500 ரிங்கெட். பார்த்தீங்களா? ஆனால் சூப்பராக இருக்கு. மக்களே, காலை வணக்கம். மணி என்ன தெரியுங்களா? மணி வந்து 6. ஆனால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது தெரியுங்களா வெளியே? மணி ஆச்சு. அவங்க ஃபோனுக்கு கொடுங்க, டைமிங் காட்டுறேன். மணி வந்து 6:05. ஆனால் என்ன வெளிச்சம் பாருங்க. ஃபுல்லாக இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சோம். கரெக்டாக மணி 6:05. ஆனால் நம்ம ஊரில் ஜேபிலெலாம் 7 மணிக்கு தான் இப்படி இருக்கும். இப்போ ஒரு வித்தியாசத்துலேயே என்ன வெளிச்சம் பாருங்கள்ல. விடிஞ்சிருச்சு, ஃபுல்லாக விடிஞ்சிருச்சு. சூப்பராக இருக்குல்ல. நம்ம அந்த சைட்லாம், அந்த ஜோஹர் கேன் சைட்லாம் பார்த்தீங்கன்னா 6 மணினா இன்னும் இருட்டாக இருக்கும், சரியான இருட்டாக இருக்கும். ஆனால் அங்கே பார்த்து என்ன வெளிச்சம், செம்ம வெளிச்சம்ல. சூப்பராக இருக்குது. தண்ணி இறங்கிடுச்சு, நைட்டு கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இப்போ நான் காட்டுறேன். நேற்று நான் வந்து சரியாக அவங்ககிட்ட ஆட்ட முடியல, வெளிச்சம் இல்லாமல். அங்கே தான் தங்கியிருந்தோம். அங்கங்கே வந்து நின்றுறாரு. இதான் நாங்கள் தங்கியிருந்த இடம். தண்ணி நல்லா அனைத்துமே தெரிகிறது. அங்கே தான் வந்து நாங்கள் இறங்கணும். இப்படியே நடந்து வந்து நமக்கு வந்துட்டோம். எந்த ஏரியாவில் ஒதுக்கியிருந்தாலும் தெரியல. ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. 6 மணிக்கெலாம் நம்ம கொஞ்சம் இருட்டாக இருக்கும்ல, இங்கே கொஞ்சம் பழனி இருந்துச்சு, நல்லா சுத்தமாக அழிஞ்சிருச்சு. நமக்கு அங்கே ஒரு 7 மணி 7 பொழுது மார்னிங் காலை பொழுது விரிஞ்சா என்ன மாதிரி வெளிச்சிருக்குமோ அந்த மாதிரி ஃபுல் கிளியராக விரிஞ்சிருக்கு. உங்களுக்கு சபக்கம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் இது என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரி வியர்ட்டாக இருக்குது. நம்ம 6 மணிக்கு தான் அப்படியே லைட்டாக போர் இழுக்கிற டைமு, மயக்கமான தூக்கம் வர்ற டைம்.
ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. நான் இப்போ இந்த காலை பொழுதில் நான் உங்களுக்கு ரூம் டூர் பண்ணிடுறேன், ரூமை சுற்றி காட்டிடுறேன், என்ன மாதிரி ரூமில் நாங்கள் தங்கிட்டு அப்புறம் கேமரா நான் அங்கே இறங்கணும். இறங்கிட்டு இப்படியே வந்து அங்கே தான் சாப்பிட்டோம். இந்த நேரம் வந்தால் நம்ம ரூம் வந்து 9வது நம்பர் இருக்குது, 5 நம்பர் தான் இருக்கும். வச்சு நாங்கள் ஜெனரேட்டர் கடற்கடன்னு ஓடிட்டுருக்கு, அதான் சத்தமாக இருக்குது. ரொம்ப இப்படி தான் இருக்கும். நாங்கள் பொழுது தூங்கிட்டோம், அதனால் ரொம்ப இப்படி தான் இருக்கும். யாரும் ஒன்றும் நினச்சிக்காதீங்க. கீழே பார்த்தா தண்ணி தெரியுதா? இது வந்து வாஷ்ரூம், அவ்வளோதான். ரூமில் வாஷ்ரூமு, அப்புறம் 2 குவீன் பெட் இருக்குது. இப்படி திருப்பினா கடல், நம்ம ரூமில் கொஞ்ச நேரம் இருக்குது கடல், நல்லா பழன்னு. அங்கே நான் நைட்டு சொன்னேன், உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நைட்டு. அந்த வீடு தான். ஒரு நாளைக்கு வந்து சாப்பாடோட சேர்த்து 1500 நல்லா இருக்குது. தண்ணி பார்த்தீங்களா, தூங்கிட்டு பார்த்தோம். இதுதான் விடிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ மணி ஒரு 6:15 இருக்கும். இந்த குச்சிலேயே தான், அங்கே குச்சி தெரியுதா, அந்த குச்சிலேயே தான் எல்லாம் கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த குச்சி மக்காத குச்சி, குவாலிட்டியான மரக்கட்டை. காலையில் தூங்கி எழுந்திரிச்சுன்னா இப்படி வெளியே புறப்பட்டுட்டே வந்தேன்னா இப்படி தான் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க நம்ம ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்றைக்கி ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்குது. பிடிச்சிட்டு கொண்டுட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு பசியாரெலாம் கொடுப்பாங்க. நான் சாப்பிட்டுட்டு நம்ம ஃபுல் ஆக்டிவிட்டி இறங்கிடுவோம். நீ ஸ்டார் ஃபிஷ் தெரியுதா? எங்கே? அங்கே 2 ஸ்டார் ஃபிஷ் தெரியும். ஸ்டார் ஃபிஷ் நான் பார்த்ததில்லை, இப்போ தான் நேராக பார்க்குறேன். சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், நிறையா இருக்குது ஸ்டார் ஃபிஷ்ஷுங்க. என்ன அப்படியே நகராமல் இருக்குது, நிறையா இருக்குது. கடல் தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குதோ, அங்கே ஸ்டார் ஃபிஷ் தெரியுது. நாங்கள் கிளம்பி விட்டோம். இப்போ சரிட்டு இதோட ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் நல்லா பொழுது விருந்து விட்டது. பசியார 7 to 8. இங்கே ஸ்டார் ஃபிஷ் எத்தனை இருக்குது பாருங்க, காட்டுறேன் பாருங்க. எத்தனை இருக்குன்னு நல்லா குண்டாக இருக்கு எல்லாம். ஆச்சா ஆனால் சூரியன் எங்கிட்ட இருக்குது? சூரியன் இங்கே தான் வருதோ, அதான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கு. ஆனால் விடிஞ்சிச்சு, சூரியனை நம்ம ஊரில் இப்படி விடிஞ்சிட்டா சூரியன் கண் தடுப்பணும். ஆனால் அங்கே அதை காணும். பசியாரையும் தயாராச்சு. தண்ணி இது வந்து டொனாட், அப்புறம் சாண்ட்விச் இருக்குது, முட்டை. சூப்பராக இருக்கா? தண்ணி குடிச்சிக்கலாம். சாப்பாடு எடுத்து வந்துட்டோம். இது என்னோடய சாப்பாடு. தண்ணி கலகிக்கலாம் சொந்தமாக. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நம்மளோட போட்டு வந்துருச்சு நமக்கு. இப்போ நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம். செக் அவுட் பண்ணிவிட்டு போட்டில் ஏறி அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போவோம். நம்மளோட போட்டு வந்துருச்சு, பேக் தூக்கிட்டு போகிறாங்க. உங்களுக்கு பேக்கெலாம் கழட்டி வைக்க முடியாது ஒரு ஆள். அதுக்கு நமக்கு எல்லாம் ஆள் தான். பகலில் காட்ட முடியல. இன்னைக்கு எல்லாம் பகலில் பார்த்துங்க, அதெல்லாம் சிலை தான்.